ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, மனித வாழ்க்கையிலே தேவன் செயல்படும் விதங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமாக செயல்படுகிறார். God's work in human life. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதரையும் வித்தியாசமான கோணங்களிலே, வித்தியாசமான சூழ்நிலைகளிலே, வித்தியாசமான பின்னலிருந்து ஆண்டவர் எடுக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பாத்திரங்கள் எல்லாமே வித்தியாசமானது. வித்தியாசமான மதம், வித்தியாசமான பின்னணி, எல்லாமே வித்தியாசம். நாம் நினைக்கிறது போல் தேவன் காரியங்களை செய்வதில்லை. தேவன் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அன்றும் இன்றும் தம் ஜனங்களை தேவன் அழைக்கிறார். தேவனுடைய அந்த கண்டுபிடிப்பு அபாரமானது. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், எத்தனையோ தேவ மனிதர்கள், ஒன்றுமில்லாதிருக்கிற மனிதர்களை தேவன் பயன்படுத்துகிறார். தேவன் ஒவ்வொருவர்களையும் வித்தியாசமான பின்னணியிலிருந்து, வித்தியாசமான அவருடைய நிறைவிலிருந்து அவர் தூக்கி எடுக்கிறார். உங்களோடு பேசுகிற நானும் அதற்கு விதிவிலக்கல்ல, நீங்களும் விதிவிலக்கல்ல. எங்கேயோ பிறந்தீர்கள், எங்கேயோ வளர்ந்தீர்கள், எங்கேயோ வாழ்கிறீர்கள். ஆனால் தேவன் உங்களையும் ஒரு மாபெரும் நோக்கத்திற்காக தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நான் எல்லாருக்கும் அறிமுகமான தெரிந்த ஒரு தேவ மனிதனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர்தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய பின்னணிய வித்தியாசம். தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக, ஆங்கிலத்தில் சொல்வார்கள், God wants nobody to be nobody, He wants everybody to be somebody. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக அழைக்கிறார். தேவன் யாரையுமே நோக்கம் இல்லாமல் அழைப்பதில்லை. திருச்சபைக்கு வருகிற அநேகருக்கு அந்த உண்மை புரிவதில்லை. ஏதோ வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், போய்விடுகிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்கு என்று God discovered every man. தேவன் ஒவ்வொரு மனிதரையும் ஒரு நோக்கத்திற்காக கண்டுபிடிக்கிறார். இந்த அனைவருக்கு அவருடைய மேன்மை புரியவில்லை. நான் ஏன் வாழ்கிறேன், என் நோக்கம் என்ன, என் லட்சியம் என்ன, என் குறிக்கோள் என்ன, இன்றைக்கு மக்களுக்கு புரியவில்லை. திருச்சபைக்கு போகிற ஏராளமான பேருக்கு, ஊழியர்களுக்கும் கூட புரியவில்லை. நான் ஏன் ஊழியம் செய்கிறேன், என் ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன, என் ஊழியத்தினுடைய லட்சியம் என்ன, ஒண்ணுமே ஜனங்களுக்கு புரியவில்லை. They born, they live, they eat and die. ஏதோ பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், பிள்ளைகளை பெறுகிறார்கள், மறிக்கிறார்கள். அதல்ல வாழ்க்கை. Beyond that, அதற்கு மேலாக God discovered people. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவருக்கேற்ற பாத்திரங்களாய் மாற்றுகிறார். எப்படி ஒரு களிமண், அது உப்புகளை கலக்கிறது, அது அழுக்கா இருக்கிறது, அசுத்தமா இருக்கிறது, அதற்கு தனி ஒரு மேடை இல்லை. அது எங்கேயோ நடு ஒரு வீதியில ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்குது. அந்த களிமண்ணை அந்த கோயில் எடுக்கிறான், அதை வளைகிறான், ஒரு அழகான பாத்திரமாய் நம்முடைய வீடுகளில் மேஜைகள் மேல நம்முடைய அலங்கார பொருட்களாய் அந்த கோயில் மாற்றுகிறான். அந்த பிளவர் வாஷ், அது எங்க இருந்தது, எங்கேயோ குப்பையில இருந்தது, புழுவில் இருந்தது. அது புழு இருந்துதான் இன்றைக்கு மேலே அலங்கரிக்கிறது. அதுபோல உங்களை என்னையும் ஆண்டவர் பூஜையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உயர்த்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு சிலருக்கு அந்த நாங்கள் அதிலிருந்து வந்தோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். அநேக ஊழியர்களை பார்க்கிறேன், தங்கள் ஆரம்பத்தை மறந்து விடுகிறார்கள். இன்றைக்கு வசதி, இன்றைக்கு பிரபலம், இன்றைக்கு பெயர், இன்றைக்கு புகழ், ஆனால் எல்லாவற்றையும் மறந்து where we came from. இன்றைக்கு ஒரு மனிதனை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய பெயர் ஆபிரகாம். அவருடைய பின்னணியை நீங்கள் யோசித்து பார்க்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, தேராகு 70 வயதான போது ஆபிரகாமை பெற்றான். அதுல நிறைய பேர் இருக்குது. நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். நிறைய பிள்ளைகளை பெற்றான். ஆபிரகாமை பெற்றான், நாகோரை பெற்றான், ஆரானை பெற்றான். ஆனால் யோசித்து பாருங்கள், அந்த குடும்பத்துல எல்லாரும் அறியப்படவில்லை, எல்லாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை, எல்லாரும் தேவனுக்கேற்ற பாத்திரமாய் மாறவில்லை. திரும்ப படிக்கிறேன். தேராகு 70 வயதான போது ஆபிரகாம், நாகோர், ஆரோன் என்பவர்களை பெற்றான். மற்றவர்களை குறித்து அதிகமாய் பேசப்படவில்லை. ஆபிரகாமை குறித்து புதிய ஏற்பாட்டில் பேசப்படுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, 25ஆம் வசனத்துல ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதப்பட்டான். இன்றைக்கு ஊழர்கள் ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை,
எனவேதான் ரோமர் 4:11 இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதங்கள் கலாத்திரிகளை அந்த ஆபிரகாமின் மூலமாக இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தக்காராய் மாறி இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படி. அப்படியானால் ஒரு குடும்பத்துல அனைவர் பிறக்கிறார்கள், ஆனால் தேவன் ஒருவரை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த தேராக்குள் சொல்லும் போது, அன்பானவர்களே, அவருடைய விக்கிரக ஆராதனைக்காரன், அது மாத்திரமல்ல தன் குடும்பத்தை விக்கிரக ஆராதனையில் வழி நடத்தினான். விக்கிரகனை செய்கிறவன், விக்கிரக ஆராதனைக்காரன் தன் குடும்பத்தையே விக்கிரக ஆராதனைக்குள்ள வழி நடத்தினான். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். என்னுடைய முதல் குறிப்பு, God discovered a man. From where? அந்த காலத்திலிருந்து, விக்கிரத்திலிருந்து, அறியாமலிருந்து, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கதான் அந்த மனுஷர். God discovered you. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தார், எஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டார். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். எத்தனை பெரிய கண்டுபிடிப்பு! சர் ஐசக் நியூட்டனை பார்த்து வந்து கேட்டாங்களாம், உங்க கண்டுபிடிப்புல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன? சொன்னாராம், தேவன் என்னை கண்டுபிடித்தாரே, அதுதான் கண்டுபிடிப்பு. என் கண்டுபிடிப்பு பெருசு அல்ல, என்னை ஒருவர் கண்டுபிடித்தார். நான் பாவியா இருந்தேன், ஆண்டவரை அறியாமல் வந்தேன், எங்கேயும் மூலையில வாழ்ந்தேன், என்னையும் இந்த தெய்வம் கண்டுபிடித்தார். உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஆண்டவர் உங்களை என்னை கண்டுபிடிப்பது. எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! இரண்டாம் விரும்புகிறேன், not only God discovered, he detached. கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, அந்த மனிதனை அங்கிருந்து பிரித்தெடுக்கிறார். சரித்திரம் சொல்லுகிறது, கிமு 1878 அவன் நாகூர் பிறந்தான். அந்த தேராக் என்பவன் பிறந்தான். அந்த தேராகுடைய மகன் தான் ஆபிரகாம். 1878 ஏறக்குறைய அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது பல ஆண்டுகளுக்கு முன்பாக, 1878 கிமு கிறிஸ்துக்கு முன்பாக. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை விக்கிரக ஆராதனை செய்கிற, விக்கிரகம் உண்டு பண்ணுகிற ஒரு குடும்பத்திலிருந்து God discovered a man. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, நீதியால் கண்டுபிடிக்கப்பட்டவன். இல்லை என்றால் இந்த செய்தியை கேட்க முடியாது. நிச்சயம் எல்லாரும் கேட்க வாய்ப்பு இல்லை. இந்த ஊடகத்துல ஏராளமான செய்திகளை பதிவேற்றம் செய்கிறோம், தொலைக்காட்சியை பேசுகிறோம். அதை பார்க்கிற மக்கள் மிக குறைவு. விரைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் அதை பார்க்கிறாள். பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்படியானால் இதை கேட்பதற்கே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். எல்லாரும் கேட்பதில்லை, எல்லாரும் கேட்பதில்லை. கேட்பது ஒரு பாக்கியம், கேட்பது ஒரு ஸ்லாக்கியம். இன்னைக்கு எதையோ கேட்கிறோம், கட்டுக்கதைகள், ரீல், இந்த யூடியூப்ல எதையோ கேட்கிறோம், அவரை பற்றி இவரை பற்றி. ஆனால் சத்தியத்தை கேட்கிற மக்கள் மிக குறைவு. இதனை கேட்டு சொன்னால், God discovered you. Not only you are discovered by God, you are detached by God. நீங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. அந்த வார்த்தை ஆழமான வார்த்தை. ஆண்டவர் சில மனிதரை சந்திப்பதற்கு தேவத்தோடு அனுப்புகிறார், சில மனிதரை சந்திப்பதற்கு. ஆனால் முக்கியமாக சந்திக்க அவரே வருகிறார். ஒரு தெரியும் நினைக்கிறேன், இந்திய நாட்டின் பிரதமர் வருகிறார், முதல்வர் போய் சந்திக்கிறார். மற்ற மத்தியில் வரும்போது சில அமைச்சர் சந்திக்கிறார்கள். ஒரு இந்திய பிரதமர் வரும்போது தமிழகத்தின் முதல்வர் போகிறார், அந்த நாட்டின் அந்த மாநிலத்தின் முதல்வர் போகிறார். காரணம் என்னவென்றால் அவர் இந்தியாவின் பிரதமர். அப்படியானால் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, தேவன் எல்லாருக்கும் தூதன் அனுப்புகிறார். மனிதனிடத்திலே தூதன், நிறைய பேருக்கு எலிசாவிடத்துல தூதனை அனுப்புகிறார். கல்வாரி மரத்தில் வந்த அந்த கிரியோனை பார்த்து தூதன் அனுப்பினார். பல இடத்துல தூதன் அனுப்புகிறார். அனனியாவுக்கு இப்படி பலருக்கு தூதனை அனுப்புகிறார். ஆனால் இங்கே தேவனே வருகிறார். God himself came. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த செய்தி பலரால் பேசப்பட்டது. அந்த வார்த்தை, உன் இனம், உன் தகப்பன், உன் வீடு. அடுத்து அவர் சொல்கிறார், நான் உனக்கு. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், நான் உனக்கு. திரும்ப சொல்லுவேன், உன் இனம், உன் தேசம்,
உன் தகப்பன், 3 முறை வார்த்தை வருது, உன்னுடைய தகப்பன், உன் தேசம், உன் இனம். அடுத்து சொல்கிறார், அதை புறம்பாக்கி நான் உனக்கு. இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சத்தியம். இதுவரை என் வீடு, என் மனைவி, என் பிள்ளை, என் தேசம். அவர் இப்ப சொல்றாரு, நான் உனக்கு. நம்முடைய தேசத்துக்கு வந்த மிகப்பெரிய மிஷனரிமார்கள் தேசத்தை விட்டு, சொந்தங்களை விட்டு, உறவுகளை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு தேசத்துக்கு வந்தார்கள். தேவன் அவரே அவர்கள் சொந்தமானார். இந்த பார்வலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்திலே சொந்தமானார். யோசித்து பாருங்களேன், ஒரு ஹட்சன் டெய்லர் சீனாவுக்கு, ஒரு வில்லியம் கேரி இந்தியாவிற்கு, ஒரு ஐடாஸ் கனாஸ்கர் ஒரு வேலூருக்கு, அண்ணாவுடைய ஒரு டோனாவூருக்கு, எத்தனை பிள்ளைகளை தேவன் அனுப்பி இருக்கிறார். இந்த நாளிலே நான் சொல்ல குறிப்பு என்னவென்றால், அவர் சொல்கிறார், நான் உனக்கு போதும். அது எத்தனை மேலான வார்த்தை! உறவு, சொந்தம், பாசம், பரிவு, அக்கறை, ஆனந்தம். சொல்லுகிறார், நான் உனக்கு. அப்படியானால் அவர் ஒருவரே உங்களுக்கு போதுமானவர். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலைகளிலும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வட இந்தியா ஊழியம் செய்கிற இந்த தமிழகத்து மிஷனரிகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். இங்கிருந்து வட இந்தியாவுக்கு போயிருக்கிற நம்முடைய தமிழகத்து தேவ மனிதர்கள் பலர் பல ஆண்டுகளாக காடுகளிலே, மேடுகளிலே, மலைகளிலே, பள்ளத்தாக்கிலே, இமயமலையின் அடிவாரங்களிலே, சிகரத்திலே நம்முடைய தமிழ் மக்கள் ஊழியம் செய்கிறார்கள். அவருடைய இடத்தை விட்டு, அவருடைய குடும்பங்களை விட்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, நீ எதை விடுகிறாயோ அப்போது இன்னொரு சொந்தமாய் மாறுகிறார். இந்த பார்வலத்தின் சொந்தக்காரர் என் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு. அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இங்கே நான் குறிப்பிட விரும்புகிற வார்த்தை காட் டிட்டாச். ஒரு சின்ன கேள்வி, அன்பு விசுவாசியே, அன்பு ஊழியர்களை, உங்களுக்கு அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? இன்றைக்கு அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய சடங்கு, அதே பழைய சம்பிரதாயம். நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, குறி வைப்பது, முகூர்த்த நாள் பார்ப்பது. இந்த கிறிஸ்து திருமணம் எல்லாமே அந்த முகூர்த்த நாள்ல தான். மண்டபமும் கிடைக்கிறது இல்லை, ட்ரெயின் இடமும் கிடைக்கிறது இல்லை. எவ்வளவு பாடல் தெரியுமா என்றால், அந்த முகூர்த்த நாள்தான் எல்லாருமே. ஒரே நாள் 3 கல்யாணம். எந்த கல்யாணத்துக்கு போவார்? நான் சொல்ல விரும்ப காரியம், God detached this man. பிரித்தெடுக்கிறார். அந்த காலத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, இருளிலிருந்து, அறியாமையிலிருந்து, உன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து. ஏன் தெரியுமா? அதனோட ஒரு வார்த்தை இருக்குது, 2ஆம் வசனம், உன்னை பெரியவனாய் மாற்ற. ஊழியத்திலே பெரியவன், சமுதாயத்திலே பெரியவன், உலகத்திலே பெரியவன், உன் குடும்பத்திலே பெரியவன், அறிவிலே பெரியவன், ஆற்றலிலே பெரியவன், நீதியில் பெரியவன், பசுத்தத்தில் பெரியவன், ஞானத்தில் பெரியவன். God wants to make you great. உன்னை பெரியவனாக்க விரும்புகிறார். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அந்த பெரியவன் ஆன உடனே எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். நான் ரொம்ப பெரியவர். இன்னைக்கு அநேக ஊழியர்களை பார்க்கிறேன், அடுத்தவர்களை மதிப்பதே இல்லை, அடுத்தவர்களை கனம் பண்ணுவதே இல்லை. இந்த சாதாரண ஊழியர்களை மதிப்பதே கிடையாது. ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா கூட அவங்க ஸ்தோத்திரம் பண்றாங்க. மெகா பாஸ்டர்ஸ். இது உண்மை, சத்தியம். தேவன் தான் பெரியவனாக்கினார். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. ஒருவேளை அவர்கள் அதை கவனிக்காமல் இருக்கலாம், அவர்கள் பல எண்ணங்கள் இருக்கலாம், பல விதமான அழுத்தங்கள் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் இன்னைக்கு அந்த எண்ணங்கள் அனைவருக்கும் வருவதில்லை. They demand something. அவங்க ரொம்ப டிமாண்ட். அவருடைய வருகைக்கு டிமாண்ட், போக்குவரத்துக்கு டிமாண்ட், அவன் தங்குற இடங்களுக்கெல்லாம் டிமாண்ட். யோசித்து பாருங்க, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அடைந்தேன். So much demand. இந்த அநேக ஊழியர்கள் டிமாண்ட். அவர் சொல்றாரு, I deserve for it. அதற்கு நான் தகுதியானவன், அது எனக்கு தேவைன்னு சொல்றாரு. இல்லை, இருந்தால் வாங்கி கொடுத்தா வாங்குங்க. டோன்ட் டிமாண்ட். இதனோட அனுபவம் 53 ஆண்டுகளாக. நோ டிமாண்ட்ஸ். தெரியுமா? ஐ நோ வேர் ஐ கேம் ஃப்ரம். நான் எங்கிருந்து வந்தேன், எப்படி வந்தேன், எப்படியாக வாழ்ந்தேன், எனக்கு என் கடந்த காலங்கள் தெரியும். சொன்னதுல அந்த தேராக வீட்டுல ஆபிரகாம் இருந்தார், நாகூர் இருந்தார், ஆரான் இருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த வீட்டுல ஏறக்குறைய 8 பேர் இருந்தாங்க. அந்த
தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டார். என் குடும்பத்திலே என் தகப்பனாருக்கு 9 பிள்ளைகள். ஆண்டவர் என்னை மட்டும் தெரிந்து கொண்டார். என் மூலமாக என் சகோதரியை தெரிந்து கொண்டார். 9 பிள்ளைகள். என்னுடைய தலைமுறையிலே நான் தான் முதல் கிறிஸ்தவன். பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏளனங்கள், அவமானங்கள். God discovered me. Not only discovered me, He detached me. என்னை பிரித்தெடுத்தார். இது கடினம். இந்த பழைய வாழ்க்கை, பழைய உறவு, பழைய நண்பர்கள். இன்னைக்கு பாருங்களேன், மீட்கப்பட்ட மக்களுக்கு அதே பழைய உறவு தான், அதே பழைய நட்பு, அதே பழைய சகவாசம், அதே பழைய காரியங்கள். ஒரு சின்ன கேள்வி, என்னைக்கு மீட்கப்பட்டீங்களோ அவர்கள் ஒரு புதிய உறவு, ஒரு புதிய ஆரம்பம். அதாவது வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, விலகியிருங்கள். அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு பாருங்களேன், நட்பு வட்டாரங்கள் எல்லாமே உலகத்தார் தான். அதை விட பெரிய கொடுமை என்னவென்றால், உலக மனிதன் தான் ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். ஒரு திருமணம், அந்த திருமணத்துல உலக மனிதன் சொல்கிற ஆலோசனையை சபை அந்த விசுவாசி கேட்கிறார். ஊழியன் சொல்ற ஆலோசனை கேட்கறது இல்லை. அந்த விசுவாசி சொல்றாரு, பாஸ்டர் நீங்க அமைதியா இருங்க, நான் பேசுறேன். அந்த விசுவாசி அமைதியா இருக்கிறார். ஒரு உலக மனிதன், அவருக்கு ஊழியனின் மேன்மை தெரியாது, ஊழியனுடைய அபிஷேகம் தெரியாது. அவரை கூட்டிட்டு வந்தார் சொந்தக்காரர். Honor them, but don't follow them. கனம் பண்ணுங்கள், அவர்களை பின்பற்ற வேண்டாம். அவர்கள் வேறு, நீங்கள் வேறு. திரும்ப சொல்லுவேன், God discovered you. God detached you. உங்களை பிரித்தெடுத்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்தவர், அந்தகாரத்திலிருந்து நம்மை பிரித்தவர், அசுத்தத்திலிருந்து பிரித்தவர், பாவத்திலிருந்து நம்மை பிரித்தவர். பாவத்திலிருந்து பரிசுத்தம். அப்படியானால் you must know you are a detached man. நீங்க திரும்பவும் எல்லாருக்கும் திரும்பவும் பழைய அங்கதான், அதே பழைய வாழ்க்கை, அந்த உறவுக்கு தான் போறீங்க. தமிழ சொல்லுவாங்களே, பழைய குருடி, திரும்ப அங்கேயே போகிறோம். வேற ஸ்டார்ட் நான் சொல்ல இருக்கிறேன். அதற்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. அங்கேயே இருக்கலாம். உறவுகளுக்காக அண்ணன் மகள், தம்பி மகள், எத்தனை உறவுகளை பார்த்தேன். இந்த உறவுகளுக்காக திருமணம் பண்ணவங்களா இன்னைக்கு நல்லாவே இல்லை. ஆண்டவரை மையமாய் திருமணம் பண்ணவங்கள சூப்பரா இருக்கிறாங்க. இந்த உறவுகளுக்காக, சொத்துக்களுக்காக, அதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சிந்தை, உறவு பகிரப்படாது. இதை விட ஒரு புதிய உறவு உலகத்துல இல்லை. இந்த உறவு கடைசி வரை தொடரும். என்னுடைய உறவு அந்த அவங்களுடைய நித்திய வரைக்கும் தொடரும். இந்த உறவுகள்லாம் பாதி வரை. உலகத்திலே சொல்றாங்க, வீடு வரை, வீதி வரை, காடு வரை. ஆனா இந்த உறவு நித்திய வரங்களோடு கூட போகும். சோ மேக் யுவர் சாய்ஸ். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை சரியாய் ஆக்குங்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, டிட்டாச், பிரித்தெடுத்தார் ஆபிரகாமை. நாட் ஒன்லி டிட்டாச், he developed him. அந்த மனிதனை அவனை உருவாக்கினார், பக்குவப்படுத்தினார். தேவனை மனிதனை அழைக்கும் போது முதலாக சொன்னேன், அவனை கண்டுபிடிக்கிறார். அடிக்கடி படிக்கிறோம், உடையான சேற்றிலும் உன்னை கண்டுபிடித்தேன், வனாந்திரத்திலே பாழான இடத்துல உன்னை கண்டுபிடித்தேன். அவன் தேவன் தான் என்னை கண்டுபிடித்தார். நான் அவரை கண்டுபிடிக்கல. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார் ஐயா. அடிக்கடி ஆண்டு சொல்கிற வார்த்தை, நீங்கள் என்னை தேடவில்லை, நான் உங்களை தேடி வந்தேன். நீங்கள் என்னை கண்டுபிடிக்கல, நான் உங்களை கண்டுபிடிச்சேன். நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யுவர் காட் சாய்ஸ். மூன்று சொல்லுகிறேன், காட் டெவலப்ட். தேவன் அந்த மனிதனை உருவாக்கினார், பக்குவப்படுத்தினார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வீழ்ச்சிகள் உண்டு. வீழ்ச்சி இல்லாத மனிதர்களே இல்லை. சொல்லிக்கலாம், வீழ்ச்சி இல்லாமல் ஏதோ ஒரு வீழ்ச்சி அடிக்கடி வந்துதான் போகும். மனிதனே சலனங்களுக்கும் சபலங்கள் உட்பட்டவன் தான். ஆனால் இந்த சலனங்களுக்கும் சபலங்களுக்கும் மத்தியிலே God wants to develop you. இதை கேட்டுக்கொண்டு எப்படியே வீழ்ச்சி இருக்கலாம், வாழ்க்கையில சில வீழ்ச்சி இருக்கலாம். ஆனால் ஸ்டில் God wants to develop உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய அறிவை, உன்னுடைய ஞானத்தை, உன்னுடைய பண்புகளை God wants to develop. ஒரு ஊழியத்தை டெவலப் பண்ண விரும்புறேன். இன்னைக்கு நான் நினைக்கிறோம், நான் டெவலப் பண்ணணும். நீங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை, என் பிசினஸ் டெவலப் ஆகணும், என் ஊழியம் டெவலப் ஆகணும். நேற்று ஒரு ஊழியர் கடன் வாங்கி ஊழியம் செய்கிறார். கடன் அடைக்க முடியல. விசாரணை சொல்லியிருக்கிறார், நான் தற்கொலை பண்ண போறேன். எவ்வளவு மோசமான காரியங்கள். யோசித்து பாருங்கள். அதாவது அவர் தேவனால் கண்டுபிடிக்கப்படாத மனிதன். டிட்டாச் ஃப்ரம் தி வேர்ல்ட்.
உலகத்திலிருந்து வரல. மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால், இந்த திருச்சபைகளில அரசியல் நடக்கிறது, அரசியல் கொடி பறக்கிறது, மிகுந்த வேதனை. அரசியல் கூட்டம் நடக்கிறது. உங்களுக்கு தேவையான இடத்துல கேளுங்கள், நான் சரியான விளம்பரங்களை சொல்லுகிறேன், நபரை சொல்லுகிறேன். திருச்சபையிலே அரசியல் கூட்டங்கள் எவ்வளவு மோசம். அன்பானவர்களே, God அப்படின்னா யூ கேனாட் பி டெவலப். திருச்சபையில அதாவது அரசியல் கட்சியின் பெயர் பலகை இருக்கிறது. நான் பார்த்தேன். ஒரு கிட்ட அந்த பெயர் பலகை சபையில் வச்சிருக்கிறீங்க, அது எனக்கு பாதுகாப்பு. சொல்றாங்க சமூக பாதுகாப்பு. ஆண்டவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டாராகில், நம்முடைய ஊழியங்களை கட்டாராகில், நம்முடைய பிரயாசம் எல்லாம் வருது. இட்ஸ் வேஸ்ட். 3 முறை வார்த்தை வருது, வெயின் வெயின் வெயின். எவ்வளவு ஹார்ட் லேபர் பண்ணாலும் விருதா. பிகாஸ் இஸ் தி ஒன் who developing our ministries. அன்பானவர்களே, இன்னைக்கு இதோ ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவரால். முயற்சிகள் ஒன்றும் இல்லை, அதுக்கு பின்னணி ஒன்றும் இல்லை. யாரும் டெவலப் பண்றது இல்லை, பண்ண விரும்புறதில்லை. ஒரு பயம், பெரிய ஆள் ஆயிடுவாரு, நாளைக்கு மதிக்க மாட்டாரு, நாளைக்கு போட்டியா வருவார். God won't develop you. அவருக்கு இணையாக மாற்ற விரும்புகிறார். வைத்தான் அடிக்கடி வேதத்தில் படிக்கிறோம், அவருக்கு இணையாக மாற்ற விரும்புகிறார். அவருக்கு இணையாக. எனவேதான் சொன்னார், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஒரு வருது பாசத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்தார். அவருக்கு இணையாக உங்களை மாற்ற விரும்புகிறார். எல்லாவற்றிலேயுமே நீதியில், பரிசுத்தத்தில், அன்பில், ஊழியத்தில் God wants to develop. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். இந்த வார்த்தை புரிய வைக்கிறேன். பார்வோன் ஆபிரகாமை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். டு ஆனர் him, டு இன்சால்ட் him, டு டேக் கேர் ஆஃப். யாருக்கு கட்டளை கொடுப்பது? ஒரு அரசன் ஒரு மனிதனுக்கு அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுக்கிறான். டு டேக் கேர். அந்த பிள்ளையே, when God discovered you, when God detached you, உன்னை பிரித்தெடுக்கும் போது he will develop your ministry, he will develop your character. திரும்ப திரும்ப நீ நிறைய பேருக்கு கவனிங்க, அந்த டெவலப்பே இல்லை. நிறைய பேரை பார்த்துட்டேன், ஊழியத்துல பல ஆண்டுகள் பல சந்தித்திருக்கிற, இன்னும் டெவலப். ஒரு பேச்சில ஒரு முன்னேற்றம் இல்லை, வார்த்தையில் முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, சுபாவங்களிலே முன்னேற்றம் இல்லை, அவருடைய கொடுக்கல் வாங்கலிலே முன்னேற்றம் இல்லை. எல்லாமே பொய் பொய் பொய். பிகாஸ் உண்மையாகவே அந்த அவள் தேவனால் பிரித்தெடுக்கப்படவில்லை. பிரித்தெடுக்கப்பட்டால் there will be developing. என் வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நிச்சயமாய் உனக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு, பெருக்கம் உண்டு. ஏத்தான் சொன்னார், பெருகவே பெருக பண்ணுவாய், ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேர். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, God will make you great. ஊழியத்திலே பெரியவனாக்குவார், பொருளாதாரத்திலே பெரியவனாக்குவார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரியவனாக்குவார், சமுதாயத்தில உன்னை பெரியவனாக்குவார். ஒரு மனுஷன் பெரியவனாக்க முடியாது. ஒரு மனுஷனாக பெரியவனாக்கப்பட்டா அதை சொல்லி நம்ம சாவடிச்சிருவான் காலம் முழுக்க. நான் தான் உன்னை பெரியவனாக்கினேன், நான் தான் இந்த ஊழியத்துக்கு உன்னை ட்ரெயின் பண்ணேன், நான் தான் உன்னை டெவலப் பண்ணேன். இன்னைக்கு பாருங்க, ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை, அவர் என்னால் ரட்சிக்கப்பட்டார், இவருனால் ரட்சிக்கப்பட்டார், அவர் என் மூலமா ஆண்டவர் அறிந்தார். அது உண்மையா பொய்ய தெரியல. இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரபலங்களை குறித்து அனைவரும் சொல்கிற வார்த்தை, அவர் சொல்ல பரவாயில்ல, நான் தான் நடத்துறேன். இன்னைக்கு அவர் 8வது உயரத்தில் இருக்கிறார், ஆனா இவர் இங்கு கீழே இருக்கிறார். ஆனா அதுல ஒரு பெருமை இருக்கு, அவர் என் மூலமா ஆண்டவருக்குள்ள வந்தார், நான் ஊழியத்தை ஸ்தாபித்து இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலாக தேவன் தான். தேவன் இல்லை என்றால் there is no developing. தேவன் சொல்கிறார், I want to develop. அடுத்த ஒரு காரியம், not only God want develop, want display. உன் வாழ்க்கையை அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக, உன் வாழ்க்கையை அநேகருக்கு டிஸ்பிளே புரிய நினைக்கிறேன். ஒரு பொருள் வாங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க, இதை வாங்குங்க. ஒரு டிவி வாங்குறோம், டிஸ்பிளே பண்ணி காட்டுறான். எந்த பொருள் வாங்கினாலும் டெமான்ஸ்ட்ரேட், டிஸ்பிளே. ஒரு கடைக்கு போறீங்க டிவி வாங்குறதுக்கு, டிஸ்பிளே இருக்காங்க. அது எந்த மைக் வாங்கினாலும் சரி, எந்த வாங்கினாலும் சரி, டிஸ்பிளே. தேவன் சொல்லுகிறார், உன்னையே பேசும் பொருளாய் மாற்றுவேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், உன்னை ஒரு பேசும் பொருளாய், நிரூபிக்கும் பொருளாய். அதிகாரம் முழுக்க முழுக்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே
இப்படி ஆரம்பிக்கிறது. God displayed is this man. அவனை இந்த 22ஆம் அதிகாரம் ஈசாக்கை பலியிடுவது, பலி ஒப்பு கொடுத்த போது அதற்கு பிறகு கர்த்தர் அவன் சொன்ன வார்த்தை எல்லாமே, அவர் சொன்ன எல்லாமே சோதனை மத்தியிலும், வேதனை மத்தியிலும், கண்ணீர் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும் கவனியங்கள் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். God displays his power. அவருடைய வல்லமை உன் வாழ்க்கை நிரூபிக்க விரும்புகிறார். அவருடைய உண்மையை நிரூபிக்க விரும்புகிறார். தெரிந்து வசனம் ஆதியாகமம் 22:1. ஏக சுகமும் நேசகுமாரனாக ஈசாக்கை பலியிடு. அவர்தான் தந்தார். தந்தவரை சொல்கிறார், பலியிடு. கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை, கலக்கமே இல்லை. அன்பானவர்களே, அவன் சொல்கிற வார்த்தை யெகோவா ஈரே. ஆண்டவருக்கு 3 பேர்கள் உண்டு. எபினேசர் உதவி செய்தவர், இம்மானுவேல் உதவி செய்கிறவர், யெகோவா ஈரே உதவி செய்தவர். இந்த வார்த்தை முதல் ஆபிரகாம் வாழ்க்கை பார்க்கிறோம். யெகோவா ஈரே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். உடைய கருத்து என்னவென்றால் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அடுத்த வார்த்தை 23. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரமும் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டார். அதை 12 கூப்பிட்டார். After display, after developing, after detachment, அவனை பிரித்தெடுத்து உருவாக்கி அவனே ஒரு பேசும் பொருளாக மாற்றி திரும்ப சொல்லுகிறார். இந்த வார்த்தையை 17ஆம் வசனம் முன்புகார சொல்லுகிறார். 17 ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சோம்பரித்துக் கொள்ளுவார்கள். 3 வார்த்தை சொல்லுகிறேன். ப்ரொடக்டிவ் லைஃப், ப்ராக்ரெசிவ் லைஃப், பொசசிவ் லைஃப். பாருங்கள், ப்ரொடக்டிவ் பெருக்கம், ப்ராக்ரெசிவ் முன்னேற்றம், பொசசிவ் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற வாழ்க்கை. யாருக்கு இது? அன்பானவர்களே, தேவனால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதன். திரும்ப சொல்லுவேன், to make God's work in human life. மனித வாழ்க்கையில் அவர் செய்யும் மகத்தான கிரியைகள் அறிய முடியாது. யோபு சொல்லுகிறான், அவருடைய கிரியைகள் ஆராய்ந்து முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்விலும் உன் குடும்பத்திலும் தேவன் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் செய்வார். ஆபிரகாம் வாழ்க்கையில் நடைபெற்றவர் உன் வாழ்வில் நடைபெறுவார். ஆபிரகாமின் சந்ததி இன்றைக்கு பேசப்படுவது. அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன். நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல. அது மட்டுமல்ல, உன் சந்ததியார். இதுதான் சொல்ல விரும்புகிறேன். டெவலப்பிங், நாட் ஓன்லி டெவலப்பிங், டிஸ்பிளே. உங்கள் சந்ததி ஒரு பேசும் பொருளாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளைகளை, உங்கள் விசுவாச வாழ்க்கை, உடைய ஊழியம், உடைய அர்ப்பணம் உங்களோடு முடியக்கூடாது. தலைமுறையாக பேசப்பட வேண்டும். பக்தன் பாடின போல, தலைமுறை தலைமுறையாக தாங்கும் தெய்வம். அவர் தலைமுறைகளுக்கும் தெய்வம். அதுதான் சங்கீதம் 90 போடுறது. தலைமுறைகளுக்கெல்லாம் அவர் தெய்வமா இருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், ஒரு அந்தகாரத்தின் குடும்பத்திலிருந்து 8 பேர் அந்த குடும்பத்துல ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, God has chosen you. அது கொஞ்சம் கனம் பண்ணுங்க, அதை வேல்யூ பண்ணுங்க. உடைய மேன்மை பெருசு. Don't be silly. ரொம்ப கீழ்த்தரமா ரொம்ப மலிவா நடக்காதீங்க. ஏழ்மை வரலாம், வறுமை வரலாம், இல்லாமை வரலாம், பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். Don't be silly. உடைய மேன்மை பெரியது, உடைய மகத்துவம் பெரியது, உடைய மாட்சிமை பெரியது. நான் திரும்ப சொல்லுவேன், God discovered. He detached you. He developed you. He displayed you. உன்னை ஒரு பேசும் பொருளாய். அநேகர் நம்முடைய தேசத்தில் பிறந்து வளர்ந்த டாக்டர் டிஜிஎஸ் அவர்கள், ஒரு எம்எஸ் ஜெருசிங் அவர்கள், ஒரு பேட்ரிக் ஜோஷு அவர்கள், அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள், இன்றைக்கு இருக்கிற ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள், நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். அதெல்லாம் they are displayed by God. தேவனால் நிரூபிக்கப்பட்ட வேத மனிதர்கள். உலகெங்கும் இருக்க ஒரு டாக்டர் பில்லி கிரகாம், ஒரு இவான் ராபர்ட்ஸ், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களையும் ஆண்டவர் ஒரு பேசும் பொருளாய் கர்த்தர் மாற்றுவார். 87ஆம் சங்கீதம் சொல்லுது, அவர் சொல்லப்படும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை ஒரு பேசும் பொருளாய் மாற்ற விரும்புகிறார். அழுத்தங்கள் உண்டு,
பாடுகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு. எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுவது அந்த களிமண்ணுக்கு அவ்வளவு வடிவம் பெறுகிறது. பிரஷர்ஸ் அது சூட்டப்படுகிறது, அது சுத்துது, அது கஷ்டம்தான். ஆண்டவன் நம்மள அப்படி பண்றாரு, சுற்றி சுற்றி ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் போகாதபடி கைகளால் கட்டுகிறார். சில காலத்துல மௌனமா இருக்க வேண்டிய நிலைகள்லாம் உண்டு. பட் ஸ்டில் God won't develop. உங்க கேரக்டர் டெவலப் பண்ண விரும்புறாரு, உங்க ஊழியத்தை டெவலப் பண்ண விரும்புறாரு, உங்க பொருளாதாரத்தை டெவலப் பண்ண விரும்புறார். நாளில அவர் கொடுக்கிற அந்த அழைப்புகளை உறுதியாயிருங்கள். God discovered, God detached you, God developed you, God was displayed. உங்களையே இந்த தேசத்துல ஒரு பேசும் பொருளாய், இன்றைக்கு அநேக ஊழியர்கள் பேசும் பொருளாய் இல்லை. துக்கமான ஒன்று, துக்கமான ஒன்று. அநேக ஊழியர்கள் வருத்தம் அது. அது இதை பொதுவெளியில சொல்லுவது தவறு, அப்படி இல்லை. மலிவாய் இவன் அங்கி போட்ட பெரிய ஒரு பிஷப் கூட தவறான காரியங்கள், தவறான கொள்கைகள், தவறான கோட்பாடுகள் வேண்டாம். நீங்கள் பேசும் பொருளா மாறணும். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் மாணிக்கத்தை விட மேலானவர்கள். ஒரு பேரா குடும்பத்துல பிறந்த ஒரு ஆபிரகாம், விக்கிரகத்தின் ஆராதனை குடும்பத்துல எத்தனை பேர் பிறந்தாங்க. ஆனால் ஆபிரகாமை பேசும் பொருளை கர்த்தர் மாற்றினார். உங்களை ஒரு பேசும் பொருளை மாற்ற உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறோம். என் குடும்பத்தில் எவ்வளவோ பேர் எங்களோடு பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. But you have chosen us. எங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டீர், பெயர் சொல்லி அழைத்தீர். எலும்புகள் உருவாக முன்னே, தசைகள் உருவாக முன்னே உடைய கண்கள் எங்களை கண்டது. எங்கள் தாயும் கருவில உருவாக தெரிந்து கொண்டீரே. வரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, அதாவது தரிசனத்தை தந்தீர் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிடந்து தேவநாமத்தை மேயப்படுத்தும், நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நீங்கள் பேசும் பொருளாய் மாற உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே இந்த செய்தி அனைவருக்கு அனுப்புங்கள். அவர்களும் ஆஸ்வதிக்கப்படட்டும். அவர்களும் ஒரு பேசும் பொருளாய் விசுவாசியா இருக்கலாம், சபையை திருச்சபைக்குள் இருக்கலாம். You must be a man of display. ஒரு பேசும் பொருளாய், காட்சி பொருளாய் அல்ல, பேசும் பொருளாய் உங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். பல தொலைக்காட்சிகளில இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. தாங்குங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.